ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா எங்கள் வீட்டு தோட்டத்தை தான். வாங்க வரிசையாக என்னென்ன செடிலாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். இது கனகாமரம், இது வெள்ளை கலர் செவந்தி, அப்புறம் அதில் பட்டன் ரோஸ் 70s இருக்குது. இது ஒரு ரெட் கலர் டபுள் கலர் ரோஸு. இது நாட் ரோஸ் சொல்லுவாங்கள்ல, மாலையில் வச்சு கட்டுவாங்கள்ல அந்த ரோஸு. இது 7 days. நிறைய பூக்கும் 7 days. நீங்கள் 7 days செடி வாங்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே பூத்துக்கிட்டே இருக்கும். அண்ட் இது ஒரு சின்ன பட்டன் ரோஸ் தான். இதுவும் அடிக்கடி அதிகமாக பூக்கும், எல்லா சீசன்லேயும் பூக்கும். இந்த ரோஸ் பேர் காஷ்மீர் ரோஸ். இந்த செடியில் முள்ளே இருக்காது, அடிக்கடி பூக்கும். பாருங்கள் எவ்வளோ பூத்து இருக்குதுன்ட்டு. இன்னும் இதை விட அதிகமான பூத்து இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி செடினா வச்சுருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். யாருக்கெல்லாம் 7 days பிடிக்கணும்னு சொல்லுங்கள். இதான் எங்கள் வீடு டோட்டல் இமேஜ். இப்போ எல்லா பூவையும் பறிக்கிறோம். பாருங்கள், கடைசியாக பாருங்கள் எவ்வளோ பூ இருக்குதுன்ட்டு நீங்களே. இது காஷ்மீர் ரோஸ், ரொம்ப அழகாக இருக்கும் செடியில் பூத்திருக்கும் போது. இன்னும் நிறைய வீடியோஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நான் ஒவ்வொன்றா அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள் ஒரு செடியில் எத்தனை பூ பூத்துருக்குன்ட்டு. இது பட்டன் ரோஸ். இதுதான் அதிகமாக பூக்கும் எங்கள் வீட்டில். நிறைய செடி வச்சுருக்காங்க அம்மா. தினமும் ஒரு 10-15 பூவாவது பூத்துரும். இந்த பூவெல்லாம் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்பீங்க. கடைசியாக நான் காட்டுறேன் என்ன பண்ணுவேன்ட்டு. இதோ அம்மா பூ பறிக்கும் போதே அப்படியே கட் பண்ணி இன்னொரு செடியில் தழுக்க வச்சுருவாங்க. அது தழுத்தோன்னா அது ஒரு செடியாக மாறிடும். எப்போவுமே டெய்லியும் எங்கள் வீட்டில் நிறைய பூ பூக்கும். எல்லா பூவையும் நான் தான் வைப்பேன். என்னோடய அம்மாவுக்கு செடி வளர்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நிறைய செடி, எங்கே போனாலும் ரோஸ் இருக்கா என்ன இருக்குது எல்லாம் பார்த்து வாங்குவாங்க. உங்கள் வீட்லேயும் நிறைய பூ பூக்கணுன்னா இந்த மாதிரி இந்த பிங்க் கலர் பட்டன் ரோஸ் வாங்கி வைங்க. இது அடிக்கடி பூத்துக்கிட்டே இருக்கும். பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும், குட்டி குட்டியாக. செவ்வந்தி பூ பறிக்கட்டுமான்னு அம்மா கேட்டாங்க, வேணான்னு சொல்லிட்டேன். இன்னும் வெளியிலலாம் நல்லா, அதனால் வேணான்னு சொல்லிட்டேன். அதெல்லாம் செடியில் இருக்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. பட் ஆனால் அப்படின்னா செடியில் விட்டு வைக்க மாட்டேன் இந்த பூவையும். இந்த 7 days பறிச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ பூ இருக்குதுன்ட்டு. இந்த பூ விரியலை. நெக்ஸ்ட்டு இந்த செடி வாங்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பட் இப்போ பூக்கிறத பாருங்கள், இப்படி தான் இருக்குது. பட் இதுவும் நல்லா தான் இருக்குது குட்டியாக. ஆனால் ஃபஸ்ட்டு வாங்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. நல்லா 3 அடுக்கில் டபுள் கலரில் செம்மையாக இருந்துச்சு. இன்னும் இருக்குது பாருங்கள். இது விரியலை, பறிக்க மாட்டாங்க. வெட்டின குப்பை தடுக்க வச்சாச்சு. இது வெள்ளை செவந்தி, அழகாக பூத்து கிடக்கு. இன்னும் கொஞ்சம் பூக்கள் தான் இருக்குது, அதெல்லாம் பறிக்கணும். ஒரே தொட்டியில் அம்மா 2 செடி வச்சுருப்பாங்க. அதுக்கு காரணம் எங்களுக்கு போதுமான ஸ்பேஸ் இந்த இடத்துல இல்லை. அதனால் இப்போதைக்கு தொட்டியில் எல்லாத்தையுமே வச்சுருக்காங்க. சொந்த இடம் இருந்துச்சுன்னா எங்கள் அம்மா எல்லாத்தையுமே கீழே வச்சு இன்னும் இதை விட அழகாக மாற்றிருப்பாங்க.
சொந்த இடம் இல்லாததுனால எல்லாத்தையுமே தொட்டிலேயே வச்சுருக்காங்க. திடீர்னு நம்ம காலி பண்ணுறோம் அப்படின்னா எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஒரு சில செடிகள் மட்டும் கீழே இருக்குது. இந்த பூ கொஞ்சம் நல்லா இல்லை, அதனால் வெட்டி கீழே போட்டாங்க அம்மா. ட்ராகன் ஃப்ரூட் இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பூ பறித்து முடிக்க போகிறோம். பாருங்கள் கவரில் எவ்வளோ பூ இருக்குன்ட்டு. இந்த பூவெல்லாம் என்ன பண்ணுவேன்னு கேட்பீங்க. பாருங்கள் என்ன பண்ண போகிறேன்ட்டு. இவ்வளோ பூ இருக்குது. எல்லா பூவையும் பறிச்சிட்டு வந்தாச்சு. கூட ஏற்கனவே இருந்த பழைய பூவையும் சேர்த்துட்டேன். இப்போது பாருங்கள், இது காஷ்மீர் ரோஸ், இது 7 days, அது நாட் ரோஸ், இது அந்த பிங்க் கலர் ரோஸ், பட்டன் ரோஸ் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா. இது செவந்தி, இது ஆல்ரெடி பறித்து வச்சுட்டாங்க. இது ஒயிட் கலர். இப்போ ஒரு சில பூவெல்லாம் எடுத்து தனியாக கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுவேன். தென் இப்போ மற்ற பூவெல்லாம் இருக்கா, ரோஸ் பூ எல்லாத்தையுமே நூலால் தொடுத்துக்கிடுவேன் இந்த மாதிரி. பாருங்க, செவந்தி எல்லாத்தையும் பேக் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. இதை அப்படியே என்னோடய தலையில் வச்சுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். பாய் பாய்.